சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக முதலமைச்சர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் 2 நாட்களில் 854 பேர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர். நேற்று மட்டும் ஆண்கள் 777 பேரும் 94 பெண்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். தண்டையார்பேட்டையில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் பத்மஜாவிடம் ஜெயலலிதா தனது மனுவை தாக்கல் செய்தார். அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன், சசிகலா ஆகியோர் அப்போது உடனிருந்தனர். திமுக தலைவர் கருணாநிதி திருவாரூர் தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்தார். திருவாரூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் முத்து மீனாட்சியிடம் அவர் தனது வேட்புமனுவை அளித்தார். திமுக நிர்வாகிகள் TR பாலு, தயாநிதி மாறன், பூண்டி கலைவாணன் ஆகியோர் உடனிருந்தனர். இதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி பென்னாகரம் தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். பென்னாகரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மல்லிகாவிடம் அவர் வேட்புமனுவை அளித்தார்.